அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. அதுவும் நம்ம நிதிஷ் பத்தின விஷயத்தால தான். ஏன்னா அப்பா அம்மா ஏற்கனவே சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. நம்ம இப்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. இருந்தாலும் இவங்களையும் ஒரு பக்கம் நம்மளால சகிச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க எதிர்பாராத விதமா நம்ம ராதிகாவை மீட் பண்றாங்க வழியில. ராதிகாவும் இனியாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இனியா எப்படி இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆளே ரொம்ப மாறிட்ட. நீ உன்னோட லைஃப் சந்தோஷமா அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாம உனக்குன்னு ஒரு லட்சம் இருக்கணும். அதை அடையறதுக்கு நீ விடாம போராடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பாக்கியா பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட சிறந்த நீங்க இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம இனியாவோட முகத்துல அதுல இருந்தே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராதிகா என்ன பண்றாங்கன்னா, என்ன இனியா ஏதாச்சும் பிரச்சனையா, உன் ஹஸ்பண்டோட பிரச்சனையா இல்லை நல்லா தான் இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க இனியா ரொம்ப யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா, இவங்க கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் எங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை வீட்டில் யார்ட்டையுமே தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இனியா சொல்கிற, என்ன விஷயம் சொல்லும் போது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வீட்டுல அம்மாவும் சரி என்னோட டேடியும் சரி இந்த நிதிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. நிதிஷ் ஃபுல்லா ட்ரக் பண்றாரு. ட்ரக் பண்ற விஷயத்தை எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மறைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுறாங்க நம்ம ராதிகா கிட்ட. உடனே ராதிகா இனியா நீ ஒன்றும் வருத்தப்படாத, நிதிஷ்கிட்ட நான் பேசுகிறேன், நீ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ நீ ஒரு டைம் ஆகாஷை லவ் பண்ண, அதுவும் உங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீ முழு மனசோட தானே நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன அவருக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசுகிறேன், நீ வருத்தப்படாத இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இனியா இன்னமே வரல அப்படிங்கிற கடுப்பில் நம்ம நிதிஷ் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. வர வழியில் நம்ம இனியா ராதிகாவோட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேயே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலையா, நேராக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியாதான்ற அளவுக்கு கண்டபடி பேசிகிட்டே இருக்காங்க. இதனால ராதிகா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகி கண்டிப்பாக நம்ம நிதிஷ்க்கு சரியான பதிலடியும் கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.